ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் நிறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் நிறைவா. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றைக் கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈட்டினார். அவ்வாறு 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் இந்த நாளை அவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்குகின்ற நாமும் கூட தாழ்ந்து பணிந்து வணங்கி அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளை தந்ததற்காக நன்றி கூறுவோம். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்வோம். நம் வேலை, அன்றாட பணிகள், செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்முடனிருந்து வழி நடத்துவதற்காக நன்றி சொல்வோம். இந்த நாளும் கூட கடவுள் நமக்கு வெற்றி காண ஒரு நாளாக தரப்போகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் அவருடைய உடனிருப்பை நாம் உணரப்போகிறோம். அவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறபடி 5 தாலந்து பெற்றவர் போய் வாணிகம் செய்து இன்னும் 5 தாலந்தை ஈட்டினார். 2 தாலந்து பெற்றவர் போய் வாணிபம் செய்து இன்னும் அதிகமான தாலந்தை ஈட்டினார். ஆம், நாமும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை, கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற சீரான ஒரு பாதையை வெற்றியின் பாதையாக மாற்ற வேண்டும். நம்பிக்கையின் அடிகளை நாம் முன்னோக்கி வைக்க வேண்டும். நாம் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த தொழிலில் நாம் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை ஆண்டவர் தரும்படியாக நாம ஜெபிக்கணும். தொடர்ந்து அதற்காக உழைக்கணும். 5 தாலந்தை இன்னும் 5 தாலந்தாக ஈற்றக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நமக்கு நிச்சயம் தந்திருக்கிறார். அந்த எபிலிட்டியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம தான் அந்த திறமையை உய்த்துணர்ந்து இன்னும் அதிக ஈடுபாட்டோடு கடினமாக உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும். 1 தாலந்தவர் பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி அதை புதைத்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய சோம்பேறித்தனம் நமக்கு தோல்வியை தருகிறது. நம்முடைய முயற்சியின்மை நம்மை பின்னோக்கி இழுக்கிறது. நாம் எடுக்கிற தவறான முடிவுகள் சில நேரம் நாம் வழுக்கு விடுவதற்கான பாதையை அமைத்து விடுகிறது. இந்த நாள் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற நாள். என் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை முழுமனதோடு நான் விசுவசிக்கிறேன், உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, நீர் போற்றுதலுக்குரிய இறைவன், நீர் மகத்துவமான காரியங்களை செய்கிற இறைவன், என் வாழ்க்கையில் வெற்றியை தருகிற தேவன். இந்த நாளில் நான் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கிறேன். ஆண்டவரே, என் 5 தாலந்தை இன்னும் 5 தாலந்தாக ஈட்டக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா. என் 2 தாலந்தை இன்னும் அதிகமான 2 தாலந்தாக ஈட்டக்கூடிய அருள் நலனை என் மீது பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, ஒருபோதும் நிலத்தில் புதைத்து வைத்து சோம்பேறியாக இந்த நாளை வீணடிக்காமல், ஊதாரித்தனமாக இந்த நாளை செலவழிக்காமல், மனம் போன போக்கில் வாழ்ந்து தீய பாதையிலே இந்த நாளை நான் வீணடிக்காமல்,
ஆண்டவரே, உம் பாதையில் சென்று வெற்றி வாகை சூட எனக்கு ஆசீரையும் அருள் நலனையும் தரும்படியாக உம்மை நோக்கி வேண்டி மன்றாடி செபிக்கின்றேன். ஆமென். ஏற்றுக்கொள்வார் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. ஏற்றுக்கொள்வார் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார், நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார், நான்